இதுதான் டிஎன்பிசி குரூப் 4ஓட அஃபிஷியல் ஒயமார்க் சீட் இப்படி தான் இருக்குது. ஒயமார்க் சீட் எல்லாம் பிரிண்ட் ஆகி தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். எல்லாம் பிரிண்ட் ஆகிருந்துச்சுன்னா பின்னால் பக்கம் பாருங்கள். இங்கே வந்து எப்படி எழுதுறதுன்னு சொல்லி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பேக்கில் வந்து சைன் போடுற மாதிரி இருக்குது. சைன் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா சீரீஸ் நம்பர் அங்கேயே கொடுத்துருப்பாங்க. அதை எழுதிங்க. நேமு, ரிஜிஸ்டர் நம்பரு, சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் சென்டர், டேட் அண்ட் டைம் போட்டுக்கோங்க. டேட் அண்ட் செக்ஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா உங்கள் புக்லெட் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து புக்லெட் கொடுப்பாங்க. அந்த புக்லெட்டில் மேலே வந்து ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை வந்து ஃபஸ்ட்டு இங்கே மேலே அந்த பாக்ஸில் மேலே எழுதிடுங்க. 0, 1, 2னுக்கு தான் இதுக்குள்ளே நீட்டாக போட்டுக்கோங்க. 0ங்கும் போது 0 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நீட்டாக உள்ளே வெளியே வராமல். இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. கொஸ்டினுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஆனால் இதில் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. கரெக்டாக 0க்கு 0 நேரம் 1ஆவதில் ஆட் பண்ணுங்க. 2னா 2ல் ஆட் பண்ணுங்க. இது ஃபுல்லாக எழுதிட்டு ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் ஆப்சண்ட் எழுதிப்பாங்க. ப்ரெசன்ட் ஆகினீங்கன்னா ப்ரெசன்ட் நீங்களே பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. இல்லாட்டி அவங்க பார்த்துப்பாங்க. இல்லாட்டி நீங்களே பண்ணிடுங்க. அது ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு வந்து 12:30க்கு மேலே டைம் கொடுப்பாங்க. இது ஃபில்அப் பண்ணுறது அப்போ அதை பார்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணக்கூடாது. கால் டியூட்டி யார் பார்க்குறாங்களோ அவங்க பண்ணிப்பாங்க. அதுக்கு 9:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணோன்னே கொஷின் கரெக்டாக எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு வாங்க. 1ஆவதில் இது பண்ணும்போது 1ஆவதுக்கு மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா ஏ ஆப்ஷன் வெளியே வராமல் உள்ள மட்டும். இந்த லெட்டு பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக வருது. இந்த லெட்டு கூட யூஸ் பண்ணி பாருங்கள். 2க்கு வந்து 2ல் ஆட் பண்ணனு. சப்போஸ் 1ல் பண்ணிடாதீங்க, வேஸ்ட்டாக போயிடு. பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை. ஓஎம்ஆர்க் சீட் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். சப்போஸ் 1 எடுத்து இங்கே இது பண்ணிட்டீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கில் போயிடு. பார்த்து நீட்டாக சேஃப்டியாக பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா இங்கே டோட்டலாக எல்லாத்தையும் இது ஃபஸ்ட்டு காலம் ஃபுல்லும் முடிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிங்க. இந்த ரோவில் வந்து எவ்வளோ வந்து ஏ இருக்குது சொல்லி டோட்டல் பண்ணிங்க. டோட்டல் பண்ணால் எவ்வளோ வருதோ அது இங்கே போட்டுங்க. அதே போல் பி எவ்வளவு, சி எவ்வளவு, டி எவ்வளவு, இ எவ்வளோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் இங்கே போட்டுங்க. அதே போல் பி இப்போ செகண்ட் ரோ எடுத்துங்க. செகண்ட் ரோவில் ஏ எவ்வளோ, பி எவ்வளோ, சி எவ்வளோ, டி எவ்வளோ அதை நேர் ஃபில்அப் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் தேர்டு ரோ எடுத்து இதில் ஏ எவ்வளோ, பி எவ்வளோ, சி எவ்வளோ, டி எவ்வளோ, இ எவ்வளோன்னு சொல்லி ஃபில்அப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டில் வந்து 67 வரும் டோட்டலாக. இதில் 67, இதில் 66 இருக்குது. எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பாருங்கள். 200 வரும். 67, 67, 66, 200 வருதா. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏ, இங்கே ஃபஸ்ட்டு காலமில் எவ்வளோ ஏ வந்தது, செகண்டு காலமில் ஏ எவ்வளோ வந்து, தேர்டு காலமில் ஏ வந்துச்சு. டோட்டல் பண்ணி இங்கே போனேன். 037 வந்துச்சுன்னா இப்படி 37 வந்தால் 037 போனேன். 0 கிட்டே நேராக ஷேர் பண்ணினேன். அதே போல் 3க்கு நேராக 7க்கு நேராக ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ரேகை வாங்குவாங்க. ரேகை சீல் வச்சணும். ஓஎம்ஆர்க் சீட்டில் எக்காரணத்துக்கு கொண்டு அந்த சீல் வேறு இடத்துல படுற மாதிரி வச்சிடாதீங்க. அப்படி வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஓஎம்ஆர்க் சீட் கரெக்ஷன் பண்ணுறது ப்ராப்ளம் வரும். நீங்கள் இங்கே வச்சோன்னே ஒரு கர்ச்சீப்பில் தொடச்சிங்க, இல்லாட்டி தலையில் தொடச்சிங்க, எது ஒன்று பண்ணிடுங்க. ஓஎம்ஆர்க் சீட்டில் எக்காரணத்துக்கு கொண்டு இப்படி இருக்கிறதோ இந்த வேலைகளை எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஓஎம்ஆர்க் சீட்டை பார்த்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் பெஸ்ட் விஷயம்.